Hello. Mic check 1 2 3. எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார், தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை. இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கும் உரிமை இல்லை. இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார். அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தின் இறையாண்மையை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம். அடுத்தபடியா மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன். இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாக மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த துறையை பொறுத்தவரை எனக்கு புதிதல்ல, முழுமையாக அத்துப்படியாக தெரியும். ரெண்டாவது, இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் பல நல்ல முன்னெடுப்புகள் இந்த துறையின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த அத்தியாவசிய தேவைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கான நம்முடைய செயல் திட்டங்கள் ஏற்கனவே இருக்கிறது. எனவே இந்த கோடை நேரத்தில் அதை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை நம்ம முற்றிலுமாக முடியும். விவசாய பெருங்குடி மக்கள் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது, அவர்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது போன்ற விஷயங்களை ஒரு வெற்றிகரமாக செய்வது. ரெண்டாவது, எங்களை நம்பி இருக்கக்கூடிய கோடானு கோடி வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு நியாயமான விலையில் பால் மற்றும் பால் பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது. இந்த 2 நம்ம இலக்காக வச்சு நாங்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு நிச்சயமாக அது இன்னும் ஒரு மைல்கல் அடைகின்ற அளவுக்கு அதனுடைய பணிகளை நாங்கள் மேம்படுத்துவோம். ஆவின் ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்டது, ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, அதே போன்று ஃபார்மர்ஸ் இருக்காங்க, கன்சியூமர் இருக்குது. அதில் அதை அவ்வளோ எளிதாக ஒன்றும் யாரும் காம்பீட் பண்ண முடியாது. நம்மளுடைய மார்க்கெட்டை யாராலையும் ஆக்குப்பை பண்ண முடியாது. நம்ம மார்க்கெட் நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண தான் வாய்ப்புகள் இருக்குது. அது நிறைய பண்ணியிருக்கோம். இந்த தடவை கண்டிப்பாக நிச்சயமாக இன்னும் அதிகமாக பண்ணுவோம். இன்றைக்கு முதலமைச்சர் எந்த தடையும் இல்லை, நாங்கள் தடைகளை தாண்டுவோம்னு சொல்கிறாருல. மத்திய அரசு தடையெல்லாம் கொண்டு வரல. மின் தடையை இன்னைக்கு மாநில அரசு தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. நைட்டில் நிறைய அணில்கள் ஓடுகிறது என்று நான் நினைக்கிறேன். நேற்று எங்கள் வீட்டில் மட்டும் 3 முறை மின்தடை ஏற்பட்டு இருக்கிறது. ஆக முதல்ல பகல்ல அணில் ஓடிக்கொண்டிருந்த அணில் இரவுல ஓடுகிறதா? தடை தடை என்று சொல்கிறீர்கள். முதல் மின் தடையை நீங்கள் தடை செய்யுங்கள். எந்த தடையை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம் என்றால் மின் தடையை கூட நீங்க தாண்டல. சாமானிய மக்கள் நேற்று எங்க வீட்டுக்குள்ள பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. போன் பண்ணா மின்துறை ஊழியர்கள் வருவதில்லை. ஏனென்றால் மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை. இன்னைக்கு மருத்துவமனையில் ஊழியர் பற்றாக்குறை, அரசாங்க ஊழியர்கள் பற்றாக்குறை. ஆக எல்லா தடைகளையும் தாண்டணும். ஒரு மின் தடையை தாண்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க தடைகளை தாண்டுறீங்களா இல்லையா நாங்க பாக்குறோம். இல்லாத தடைகள் ஏதோ மத்திய அரசு டெய்லி உங்களுக்கு தடை போட்டு கொண்டிருக்க மாதிரியும், அது இவர்கள் தாண்டி கொண்டிருக்க மாதிரியும், பாம்பு நரி இன்னும் யாரெல்லாம் இருக்கும் போது அணில கண்டுபிடிங்க. இரவுல எந்த அணில் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சு மின் தடையை தடை செய்யுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் என்கிற அடிப்படையில் பிசி, எம்பிசி உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கும், அரசமைப்பு சாசனம் 16(4)A என்கிற அடிப்படையில் SC/ST பணியாளர்களுக்கும் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது என தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. அதோடு சாதி மறுப்பு திருமணம் என்று சொல்லக்கூடிய கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கு
வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்பது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வழங்கப்பட்டு வந்தது. அத்தகைய முன்னுரிமை என்பது இன்று பணியாளர் நல வாரியங்களின் மூலமாக பணியமர்த்தம் நடைபெறுகிற சூழ்நிலையில் பணியாளர் நல வாரியங்களில் கிடையாது என்கிற நிலை இருந்தது. அதை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அதை விரைந்து பரிசீலித்து திருத்தம் செய்வதற்கு தமிழக அரசு தனது உடன்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஹலோ மைக் செக் 1 2 3. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.